வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து திருநெல்வேலி. பாருங்கள், தென்காசி திருநெல்வேலி பிரிக்கப்பட்டது. திருநெல்வேலி முதலில் மாநகராட்சி போட்ட வருஷம் 1994. திருநெல்வேலியில் உள்ள ஊர்கள் தென்காசி, கடைநல்லூர், ஆலங்குளம், நாங்குநேரி, குற்றாலம், பனங்குடி, கடையம். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மாஞ்சோலை, அம்பாசமுத்திரம், பேட்டை, வண்ணாரப்பேட்டை, பாண்டியபுரம், பாளையங்கோட்டை, தாழையூத்து, வாகைக்குளம், வள்ளியூர், ராதாபுரம், களக்காடு, முண்டந்துறை போன்ற பகுதிகள். திருநெல்வேலி சரளை மண் கொண்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஐந்தினையும் உள்ளடக்கிய ஒரே தமிழ் மாவட்டம் திருநெல்வேலி. திருநெல்வேலி சரளை மண் முக்கியத்துவ மண்ணாக விளங்குகிறது. திருநெல்வேலியில் நெல்லிக்காய் உற்பத்தி முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திருநெல்வேலி. ஜி போப், வீரமாமுனிவர், கால்லெவல் சமய தொண்டாற்ற கொண்ட இடம் திருநெல்வேலி. திருநெல்வேலி மாஞ்சோலை தேயிலை தோட்டம், அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி ஆறு, பச்சையாறு, கரையாறு, வெள்ளாறு, கோரையாறு திருநெல்வேலி ஆறுகள். திருநெல்வேலி மிக செழிப்பான ஒரு நெற்பெயர். தஞ்சாவூர் அடுத்தபடியாக நெல் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் மாவட்டம் திருநெல்வேலி. வள்ளியூர், ராதாபுரம், தென்காசி போன்ற பகுதிகளில் இரு போகங்களுக்கும் நெல் பயிரிடப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உயரில் மீன்பிடி தொழில் முக்கிய பிரதமான உள்ளது. திருநெல்வேலியில் நெல், கோதுமை, நெல்லிக்காய், அவரைக்காய், வாழை, ஒரு சில இடங்களில் தேயிலை தோட்டம், மாஞ்சோலையில் தேயிலை தோட்டம், ஒரு சில இடங்களில் ரப்பர் தோட்டம், ராம்சீதா பழம் போன்ற விவசாயங்கள் பண்ணப்படுகிறது. விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலியில் முக்கிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. திருநெல்வேலியை சுற்றிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், தேனி. இப்போ பிரிக்கப்பட்ட தென்காசி மாவட்டம். நம்மாழ்வார், நப்சலையார், டி.கே. சிதம்பரநாதர் போன்றவர்கள் திருநெல்வேலி தொடர்புடையவர்கள். திருநெல்வேலியில் முக்கிய பங்காற்றியவர்கள். திருநெல்வேலி அல்வா புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. திருநெல்வேலிக்கு பெயர் நெல்லை. நெல் அதிகமாக பயிரிடப்படும். அதாவது திருநெல்வேலிக்கு மற்றொரு பெயர் வேணுவனம். நெல் போன்ற மூங்கில் உள்ளதால் திருநெல்வேலி என்று அழைக்கப்பட்டது. திருநெல்வேலியில் முண்டந்துறை புலிகள் காப்பகம், களக்காடு சென்னாய் காப்பகம். எவ்வளோ எழுச்சியான மாவட்டம், அவ்வளோ சுற்றுச்சூழலான மாவட்டம். அதாவது திருநெல்வேலி மாஞ்சோலை தேயிலை தோட்டம் மிக பிரசித்தி பெற்றது. வள்ளியூர், ராதாபுரத்தில் வாழைத்தோட்டம், மாந்தோட்டம், தென்னைத்தோட்டம் போன்ற பல இயற்கை சூழல் கொண்டது திருநெல்வேலி மாவட்டம். அதாவது திருநெல்வேலியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாயம் தான் முக்கிய பிரதான தொழிலாக உள்ளது. அதாவது திருநெல்வேலி மிகப்பெரிய ரயில்வே சந்திப்பு பாளையங்கோட்டை. தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. அதிக கல்வி நிறுவனம் உள்ளதால் பாளையங்கோட்டை தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் திருநெல்வேலியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா உப்பளமும் ஃபேமஸ்ஸு, மீன் தொழிலும் ஃபேமஸ்ஸு. அதுமாரி பார்த்திங்கன்னா அதிகமாக வாழைப்பழத்தம், தேனி நேந்திர வாழைப்பழம், ஜடேராமக்கிட்ட வாழை, மட்டி வாழை, மலை வாழை போன்ற இயற்கை வாழை விவசாயத்துக்கு முக்கிய பிரசித்தி பெற்ற இடம். யாராருக்கு திருநெல்வேலி மாவட்டம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சபரி டூரிசம் 1995.